ஹலோ கைஸ், போன வாரத்தில் மாவல் சைட்லேருந்து என்னென்ன அப்டேட்ஸ்லாம் கிடச்சிருக்கு அப்படிங்கிற மொத்த மேட்ரி இந்த பார்த்தெல்லாம் வீடியோவில் பற்றி எனக்கு புதுசாக இருந்தால் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பண்ணுங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். காயப்பட்ட சிங்கத்தோட மூச்சு கர்ஜனையோட பயங்கரமா இருக்கும். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா மார்வலில் கடைசியாக அவங்க ரிலீஸ் பண்ண படம்னா அது மேடம் வெப் தான். இந்த படம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பல பேருக்கு பிடிச்சிருக்க வாய்ப்பு ரொம்பவே கம்மி தான். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் மெயின் ரோல் பண்ண அந்த ஒரு டக்கோட்டா ஜான்சன் இருக்காங்களே, அவங்களே பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்வியூவில் ஒரு மேட்டர் சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த படத்தோட பேட் ரிவ்யூ பார்த்திங்கன்னா ஆல்ரெடி அவங்க எதிர்பார்த்தது தான் அப்படிங்கிற அந்த ஒரு மேட்டர் அவங்க சொல்லிவிட்டு, இனிமேல் பார்த்திங்கன்னா மேடம் மாதிரி ஒரு மொக்கையான படத்தில் அவங்க நடிக்கவே மாட்டேன் அப்படிங்கிற அந்த ஒரு மேட்டரை பற்றி சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு பார்த்திங்கன்னா சோனி இவங்க பேசின இந்த ஒரு மேட்டரை கேட்டு அவங்க செம கடுப்பில் இருக்காங்க அப்படிங்கிற அந்த ஒரு மேட்டர் சொல்லியிருக்காங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்கள காசு கொடுத்து இந்த படத்தில் நடிக்க வச்சா அவங்களும் இந்த படத்தை நல்லா இல்லைன்னு சொல்கிறாங்களே, அதுதான் பார்த்திங்கன்னா ஒரு பிரச்சனையாக இருக்குது. ஸோ அந்த படத்தில் நடித்த அந்த ஒரு ஆக்ட்ரஸே பார்த்திங்கன்னா அந்த படம் மொக்கையாக இருக்குது அப்படிங்கிறப்ப அந்த படம் எவ்வளோ கேவலமாக இருக்கும் அப்படிங்கிற அந்த மேட்டர் பல பேருக்கு புரிஞ்சிருக்கும். பட் இருந்தாலும் பார்த்திங்கன்னா சில பேர் இந்த படம் நல்லதாக இருக்குது அப்படிங்கிற அந்த மேட்டர் சொல்லி முட்டு கொடுக்குறாங்க. இதை எப்படி தோன்ற மேட்டரை கீழே கமெண்ட்டில் போடுங்க. அது பார்த்திங்கன்னா மார்வல் இப்போதைக்கு ஓரளவுக்கு ஹைப்பாக இருக்க படம்னு பார்த்திங்கன்னா அது ஷாங்சி 2 தான். ஏன்னா ஷாங்சி 1 அவங்க பக்காவை எடுத்தாங்க. ஸோ அதே மாதிரி தான் பார்த்திங்கன்னா ஷாங்சி 2 இருக்க போது. ஏன்னா இந்த படத்தோட டைரக்டர் பார்த்திங்கன்னா அந்த ஒரு ஃபஸ்ட்டு படத்தை எடுத்த அதே டெஸ்டின் டேனியல் கிட்ட தான். இவர் தான் பார்த்திங்கன்னா இந்த படத்தை எழுதவும் போகிறாரு, டைரக்டர் பண்ண போகிறாரு. இந்த படம் பார்த்திங்கன்னா 2025 ப்ரொடக்ஷனுக்கு வரும் அப்படிங்கிற அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அப்படிங்கிறப்ப பார்த்திங்கன்னா 2026 இந்த படம் ரிலீஸ் ஆக வாய்ப்பு நிறையவே இருக்குது. அதுக்கு பார்த்திங்கன்னா மார்வலில் ஃப்ராங்க் கிரில்லோ அப்படிங்கிற இந்த ஆக்டரை பல பேர் பார்த்துருப்பீங்க. இவர் தான் பார்த்திங்கன்னா கிராஸ்போன் அப்படிங்கிற அந்த ரோல் ப்ளே பண்ணுறாரு. இந்த ஆக்டரை நீங்கள் வின்டர் சோல்ஜர், சிவில் வார் அப்படிங்கிற பல படத்தில் பார்த்துருக்கலாம். ஸோ இப்போதைக்கு பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஆக்டர் மார்வலோட கோ பிரசிடென்ட் இருப்பாங்களே, அவங்ககிட்ட பார்த்திங்கன்னா போயிட்டு டேரக்டாக பேசியிருக்காராம். அதாவது எனக்கு வயசாகிட்டு இருக்குது, நான் ரொம்ப வயசாகி கல்யாணம் மாதத்துக்குள்ளே மார்வலில் என்னை திருப்பி கொண்டு வாங்க அப்படிங்கிற அந்த மேட்டர் பார்த்திங்கன்னா அவரை கேட்டிருக்காரு. ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா அந்த ஒரு கோ பிரசிடென்ட்டும் கூட சீக்கிரம் நீ வருவேன் அப்படிங்கிற அந்த மேட்டர் சொல்லியிருக்காங்க. நம்ம மார்வலில் பார்த்திங்கன்னா கிராஸ்போன்ஸை கூட சீக்கிரம் பார்க்கலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா டெட்பூல் 3 படம் இருக்குல்ல. ஸோ இப்போதைக்கு இந்த படத்துக்கான ஹைப் பயங்கரமாக இருக்குது. அந்த ஹைப்பு பார்த்திங்கன்னா திரும்பி ஏற்றுற அளவுக்கு நிறைய மாதிரி சொல்லியிருக்காங்க. அதில் மெயினாக பார்த்திங்கன்னா இந்த படத்தில் கரண் சோனி அப்படிங்கிற இந்த ஒரு ஆக்டர் இருப்பார்ல, இவர் தான் பார்த்திங்கன்னா அந்த ஒரு டாக்ஸி டிரைவராக இருக்கார். ஸோ இப்போதைக்கு பார்த்திங்கன்னா இந்த ஆக்டர் சொன்ன மேட்டர்னா இந்த படத்தில் ஏகப்பட்ட கேமியோஸ் இருக்க போகுது அப்படிங்கிற அந்த மேட்டரை போதைக்கு கரண் சொல்லியிருக்காரு. அதையும் தாண்டி பார்த்திங்கன்னா பல எக்ஸ்பிளைன் படம் இருக்குல்ல, அதில் அந்த ஒரு ஃபஸ்ட்டு ட்ரைலர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ட்ரைலர் இருக்க மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா எல்லா மெயின் கேரக்டர்ஸுமே இந்த படத்தில் கேமியோ கொடுப்பாங்க அப்படிங்கிற அந்த ஒரு மேட்டர் பகுதிக்கு வந்திருக்கு. அவ்வளோ கேமியோஸ் வந்தால் அது கண்டிப்பாக நல்லா தான் இருக்கும். பட் அந்த கேமியோஸை வேஸ்ட் பண்ணாமல் அதை பக்காவாக பண்ணாங்கன்னா இந்த டெட்பூல் 3 ஒரு தரமான படமாக மாற வாய்ப்பு நிறையவே இருக்குது. இப்போ ரீசெண்ட் டைம் பார்த்திங்கன்னா ஹியூ ஜாக்மேன் இருக்கார்ல, அதாவது இவர் தான் MCUவில் உல்வரின் ரோல் ப்ளே பண்ணுறாரு. இந்த ஆக்டர் பார்த்திங்கன்னா ஒரு மேட்ச் சொல்லியிருக்காரு. அதாவது அவர் இப்போதைக்கு அவெஞ்சர்ஸ் சீக்ரெட் வார்ஸில் வரணும்னா அதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்குது அப்படிங்கிற அந்த மேட்ச் சொல்லியிருக்காரு. அந்த கண்டிஷன் என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரே ஸ்க்ரீனில் ஹியூ ஜாக்மேன், RDJ, அப்புறமா டாப் மேக்கர் இவங்க 3 பேர் இருக்க மாதிரி ஒரு சீன் இருக்கணும். அப்படி ஒரு சீன் இருந்தால் மட்டும்தான் நான் அந்த படத்தை நடிப்பேன் அப்படிங்கிற அந்த ஒரு மேட்ச் சொல்லியிருக்காரு. ஸோ இந்த 3 பேர் ஒரே ஸ்க்ரீனில் பார்த்தா அது கண்டிப்பாக செமையாக இருக்கும். கண்டிப்பாக பல ஃபேன்ஸ் பார்த்திங்கன்னா அதுதான் வெயிட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மேட்டர் நம்ம அவெஞ்சர்ஸ் சீக்ரெட் வார்ஸ் எதிர்பார்க்கலாம்னு நினைக்கிறேன். இது தோன்ற மேட்டரை கீழே கமெண்ட்டில் போடுங்க.
அது பார்த்தீங்கன்னா டெட்பூல் 3 படம் இருக்குல்ல, இந்த படத்தோட மொத்த ஷூட்டிங் வரைக்கும் அவங்க முடிச்சிட்டாங்க அப்படிங்கிற அந்த மேட்டர் அவங்க பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு அவங்க ஒரு குட்டி ரீஷூட் பிளான் பண்ணுறாங்க அப்படிங்கிற அந்த மேட்டர் சொல்கிறாங்க. ஸோ ரீஷூட் நடக்கிறது பிரச்சனை இல்லை, அந்த ரீஷூட்டில் அந்த படத்தோட மொத்த ஸ்டோரி அவங்க மாற்றாமல் இருந்தால் சரி. ஏன்னா மார்வல் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ரீஷூட்டால் தான் அவங்க படத்தை அப்படியே சொதப்புவாங்க. ஸோ அந்த ஒரு மேட்டர் டெட்பூல் 3க்கு நடக்கவே கூடாது. டிஸ்னி ப்ளஸில் ஃப்ரெண்ட்லி நெய்பர்ஹுட் ஸ்பைடர்மேன் அப்படிங்கிற அந்த ஒரு சீரிஸ் வரப்போகுது அப்படிங்கிற அந்த மேட்டர் எப்போயும் சொன்னாங்க. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த சீரீஸில் மொத்தமாக 10 எபிசோட் இருக்கும். அதுலேயே பார்த்தீங்கன்னா ஒன்று 30 மினிட்ஸ் இருக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு மேட்டரை ஒல்லிக்காக சொல்லியிருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா வெனாம் 3 படம் இருக்குல்ல. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ஸ்டார்டிங் அப்படியே நோவேகமோட எண்டிங்கில் ஸ்டார்ட் ஆக வாய்ப்பு நிறையவே இருக்குது அப்படிங்கிற அந்த ஒரு மேட்ச் சொல்கிறாங்க. அதுக்கான மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட பிகினர் சீன் தான். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ஒரு பிகினர் சீன் ஃபோட்டோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா எட்டி பிளாக் போட்டிருக்க அந்த ட்ரெஸ் அவர் எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா நோவேகமில் போட்ட அதே ட்ரெஸ் தான். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இந்த படம் அப்படியே நோவேகம் முடிஞ்சு ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற அந்த மேட்ச் சொல்கிறாங்க. மார்வலில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அவங்க இந்த ஒரு மல்டிவர்ஸ் சாகலில் ஏகப்பட்ட புது கேரக்டர்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம ஷாங்சி, எக்கோ இது மாதிரி பல கேரக்டர்ஸை அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணி தான் வச்சுருக்காங்க. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா 2026 இன்னொரு புது MCU கேரக்டரை அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற அந்த ஒரு மேட்டர் லீக்காக போயிட்டுருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா MCUவில் இதுவரை அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணாத ஒரு புது கேரக்டரை 2026 இன்ட்ரடியூஸ் பண்ணி அந்த கேரக்டருக்கு ஒரு சோலோ மூவி வரப்போகுது அப்படிங்கிற அந்த மேட்டரை ஒரு லீக்காக சொல்கிறாங்க. அந்த எந்த கேரக்டர் இருக்கோ அப்படின்ட்டு உங்களுக்கு தோன்றதை கீழே கமெண்ட்டில் போடுங்க. இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, குட் பை.